ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கொலை குறியீடுகள் அப்படிங்கிற பேர்ல நான் எழுதின வெப் சீரிஸை பத்தி தான் இந்த வாரம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். முதல் எபிசோட் நேத்து பார்த்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எபிசோட் இன்னமே நான் பெட்டரா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இந்த ரெண்டாவது எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பத்தியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸ் எழுதியிருந்தேன், மரண அறுவை சிகிச்சைன்னு. அதை பார்த்து ஒரு நாள் பாக்யராஜ் சார் கூப்பிட்டாருன்னு சொன்னேன்ல. அவர் வீட்டுக்கு போனப்போ அவர் என்கிட்ட கேட்டார், வேற ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு. அப்போ இந்த கதை, இந்த சீரியல் கில்லர் கதையை அவர்கிட்ட ஃபுல்லாக சொன்னேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பொறுமையாக கேட்டார். கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கும் இந்த கதை பிடிக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் முதல் எபிசோடை பார்க்கலைன்னா அதை நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் ரெண்டாவது எபிசோடு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சென்னையில் அடுத்தடுத்து 2 ஹவுஸ் ஒய்ஃப் கொலை செய்யப்படுறாங்க. ஜனனி அண்ட் தீபாங்கிற 2 பேர். ஸோ இந்த 2 பேரும் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் கூட, பட் அவங்க 2 பேரையும் கொலை பண்ண பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்ததுனால மேபி இது ஒரு சீரியல் கில்லர் தான் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. பட் பல மாதங்கள் விசாரணை பண்ணியும் ஃபர்ஸ்ட் கிரைம் சீன்ல கொலைகாரனோட டிஎன்ஏ கிடைச்சும், செகண்ட் கிரைம் சீன்ல கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சும், அன்பார்ச்சுனேட்டா போலீஸால இந்த கொலைகாரனை ரீச் பண்ண முடியல. அப்போ இந்த வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கிரைம் பிரான்ச் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி இந்த வழக்கை கையில் எடுத்தவனா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுற முதல் விஷயம் என்னன்னா, கொலை பண்ணுற பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த 2 விக்டிமுக்கும் ஏதாவது உறவு இருக்குமா, அவங்க 2 பேத்துக்குள்ளும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. 2 பேரும் நண்பர்களா, ஒரே இடத்துல வேலை பார்த்தாங்களா, சொந்தக்காரங்களா, இல்லை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கொலைகாரனோட பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுக்கு கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு செயின், 2 பேரும் ஒரு கிளப்ல மீட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி லிங்க் ஏற்படும் போது இந்த 2 பேத்தையும் செலக்ட் பண்ணி ஒருத்தன் கொலை பண்றானா, கண்டிப்பா அந்த கிளப் மூலமா இவங்களுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பெண் அடுத்து கொலை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இடைப்பட்ட அந்த லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இந்த ஜனனி அண்ட் தீபாக்கு இடைப்பட்ட உறவையும் தொடர்பையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்ப சிபிசிஐடி என்ன திங்க் பண்றாங்கன்னா, இது ஒருவேளை ரேண்டம் கில்லிங்கா இருக்குமோ, அதாவது இவன் ஜஸ்ட் கேஷுவலா நடந்து போறான், ஐசோலேட்டடா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை தேர்ந்தெடுக்கிறான், அதுக்குள்ள போய் அந்த பெண்களை கொலை பண்ணிட்டு வர்றான், கொள்ளையடிச்சிட்டு வர்றான், டிவிஆர் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போறான். ஸோ இது ஒருவேளை ரேண்டமா இருந்துச்சு அப்படின்னா இதோட தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் ஒரு பிளான் பண்ணி பேட்டர்ன் பண்ணி கொலை பண்றவனை கண்டுபிடிச்சிடலாம், பட் ரேண்டமா விக்டிமை செலக்ட் பண்றான் பாத்தீங்களா, அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவன் அடுத்து யாரு கொலை பண்ண போறான் அப்படிங்கறத கெஸ் பண்ணவே முடியாது. அது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானது. ஸோ இப்போ சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமானத்தில் திங்க் பண்றாங்க. பட் இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்களோட கணவர் மேலே தான் இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. பிகாஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் யாருமே இல்லை. இனிஷியலாக போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேத்தையும் விசாரிச்சிருக்காங்க. பல தடயங்களை வச்சு அவங்க அந்த கொலையை பண்ணலைன்னு தான் அவங்கள 2 பேத்தையும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பட் சிபிசிஐடி திரும்ப அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட ஜனனியோட ஹஸ்பண்ட் அந்த விக்ரம்ங்கிற நபரை பற்றி பார்க்குறாங்க. அவர் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன சொன்னார், கொலை நடந்தப்போ நான் ஆஃபீஸில் தான் இருந்தேங்கிறாரு. ஸோ அந்த சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க. அவர் அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போனதுக்குரிய தடயம் இல்லை. ஈவன் அவர் கார் முழு நேரமும் அந்த ஆபீஸ்ல தான் நின்னதுக்குரிய தடயங்கள் இருக்கு. பிளஸ் அவரோட செல்போன் ரெக்கார்டும் அந்த இடத்துல தான் இருக்கு. பட் 2வதா கொலை செய்யப்பட்ட தீபாங்கிற பெண்ணோட கணவர் ராகவ் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன, ஒரு ஆஃபீஸை சுற்றி பல இடங்கள்ல கேமரா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரால பார்த்தா அவர் எங்கேயுமே வெளியில போனதுக்கு ஒரு தடயம் இல்லை. பட் சிபிசிஐடி என்ன பண்றாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பின்னாடி காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா இந்த தீபா கொலை செய்யப்பட்ட அந்த டைத்துல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் அந்த காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியில போயிருக்காரு. அதாவது பின்புறமா ஒரு கேட் இருக்கு, அந்த பக்கம் போயிருக்காரு. அந்த பக்கம் நிறைய எம்ப்ளாயிஸ் வெளியில போவாங்க. பட் எதுக்காக போவாங்கன்னா, எல்லாருமே சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்காக போவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ள ஸ்மோக்கிங் ஏரியால அந்த காம்பவுண்டுக்கு வெளியில பார்த்தீங்க, நிறைய ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு வெளியே தள்ளு வண்டி கடை இருக்கும், சிகரெட் விற்பாங்க, சின்ன சின்னதாக டீ கடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா, அதனால நிறைய எம்ப்ளாயிஸ் போயிட்டு வருவாங்க. பட் இவரும் அந்த மாதிரி தான் போயிருக்காரு. ஸோ மதியம் கிட்டத்தட்ட ஒரு 12-12:30 மணி
மணிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு தான் வந்திருக்காரு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் சைடு கேமரா பார்க்கும்போது நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகலாம், பட் பேக் சைடு கேமரா பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மிஸ் ஆகிருக்கீங்க, அப்போ எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் வழக்கம் போல் பின்னாடி தம் அடிக்க போனேன், அதுக்கப்புறம் வெளியில் போய் லஞ்சு சாப்பிட்டு வந்தேன் சார். ஸோ தம் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு லஞ்சு சாப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்பட்டிருக்காதா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பட் இவர் காம்பவுண்ட் கேட்டை தாண்டி போனதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியல. ஸோ போலீஸும் அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த கேமராலையும் இவர் பதிவாகல. அப்ப திரும்பவும் அவரோட செல்போன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அவர் அந்த ஏரியாவை சுத்தி தான் இருந்தாரு அப்படிங்கிறது தெரியுது. சோ சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கு. பட் திரும்ப எத்தனை தடவை வேலிடேட் பண்ணி பார்த்தா கூட தடயங்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சரி ஓகேப்பா இவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் சிபிசிஐடியும் வராங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரிச்சான தடயங்கள் இருந்தும் இந்த 2 வழக்கை சால்வ் பண்ண முடியாம சிபிசிஐடியும் திணறிட்டு இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது. பட் சிபிசிஐடிக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இவன் ஒரு தொடர் கொலையாளியா இருந்தா இவன் திரும்பவும் இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த 2 கொலைகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து நம்ம அம்பத்தூர் ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல அருண் அண்ட் காவியாங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வர்றாங்க. அருண் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இருக்காரு. அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்டி கொடுக்குற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் காவியா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான். ஸோ காவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸூரியஸான லைஃபை வாழணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறவங்க. எங்க போனாலும் காரு எவ்வளவு போனால் லட்சக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹாப்பியான ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வராங்க. இவர் அருணோட பிசினஸும் ரொம்ப நல்லா போறதுனால ஸோ அவரும் நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால மனைவி எவ்வளவு செலவு பண்ணா கூட அந்த வருமானம் அவருக்கு நிறைவா இருக்கு. ஸோ இப்படி இந்த தம்பதிகள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பெண்மணி வருவாங்க. காலையில் வருவாங்க, பாத்திரம் கழுவிட்டு வீடை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் தான் வருவாங்க. ஒரு 7 மணிக்கு வந்துட்டு திரும்ப பாத்திரம் கழுவிட்டு என்ன வீட்டுக்கு தேவையோ எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் சாயங்காலம் 7 மணிக்கு இந்த வேலைக்கார பெண்மணி வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீடை இருள மூழ்கி இருக்கு. அது அந்த வேலைக்கார பெண்மணிக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. பிகாஸ் இந்த பெண்மணி காவியா எப்பவுமே லைட்டை போட்டு வச்சிருப்பாங்க. பட் யாருமே அப்ப வீட்டில் இல்லையோ அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த வேலைக்கார பெண்மணி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் லைட்டை போட்டாங்கல்ல, அப்ப வீட்டோட முன்கதவுகளை பார்க்குறாங்க. அந்த முன்கதவு திறந்த நிலையில இருக்கு. அதை பார்க்கும்போது தெரியுது அந்த கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2வது கிரைம் சீன்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி 3வது கிரைம் சீன்லையும் அந்த கதவுகள் உடைக்கப்பட்டு யாரோ ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. ஸோ பதட்டமான இந்த வேலைக்கார பெண்மணி மெதுவா காவியான்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நம்ம எல்லா கிரைம் சீன்லையும் பார்த்த மாதிரி கரெக்டாக பெட்ரூமில் போய் பார்க்குறாங்கல்ல, லைட்டை போட்ட ஒரு மொமெண்ட் இந்த வேலைக்கார பெண்மணி அப்படியே பயத்தில் உறைஞ்சிட்டு வீறிட்டு அலறிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. அப்படி வெளியில் வந்து பதட்டமான இந்த பெண்மணி எடுத்தவனையே ஃபர்ஸ்ட் அருணுக்கு தான் கால் பண்ணுறாங்க. சார் உடனே கிளம்பி வாங்க சாருங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. சார் எனக்கு சொல்லவே முடியலன்னு சொல்லி தேம்பி அழுகுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டால் சார் இங்கே அம்மா தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க சார்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்றான்னு பதட்டம் அடிச்சுட்டு அவரும் ஓடி வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணிக்கு வந்து பார்க்குறாரு. கிட்டத்தட்ட நம்ம எல்லா கிரைம் சீன்லையும் பார்க்குற அதே பேட்டர்ன் தான். இந்த காவியாவோட கழுத்தை அறுத்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தம். பட் இந்த வீட்டுக்குள்ள எந்த பொருளும் திருடு போனதுக்குரிய தடயம் கிடைக்கல. உடனே பதட்டமான அருண் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. ஸோ அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே போலீஸ் பேராமெடிக் டீம் எல்லாம் வராங்க. வழக்கம் போல் இந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரைம் சீன் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கொலை அப்படிங்கிறது கிரைமில் உச்சக்கட்ட கிரைம். அதுவும் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டது வந்து ரொம்ப வித்தியாசமான பேட்டர்னா பார்க்கப்படுது. கழுத்தை அறுத்து தூக்கில் தொங்க விட்டது. ஸோ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கான், முன் கதவை உடைச்சிட்டு தான் அந்த நபர் வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ அந்த கிரைம் சீனியை சல்லடை போட்டு தேடுறாங்க. ஸோ எந்த ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்க முடியல. கொலைகாரனோட ரத்த கரையும் எதுவும் இல்லை. பட் இந்த கிரைம் சீன்ல அந்த கொலைகாரனுக்கு சொந்தமான ஒரு ஷூ பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது காவியா எங்க
சடலமாக தொங்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு ரத்த கரைக்கு பக்கத்தில் ஒரு ஷூ பிரிண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இது மேபி அந்த கொலைகாரனுக்கு சொந்தமான ஷூ பிரிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அருண் கிட்ட கேட்டாங்க, சார் நான் இந்த மாதிரி ஷூ நான் போட்டது இல்லைங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது அவரோட ஷூ பிரிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அதை ஒரு சாம்பிளாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ மற்றபடி எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. ஈவன் டோரை உடைச்சிட்டு வரும்போது கூட கொலைகாரனுக்கு சொந்தமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் 2 கிரைமை சால்வ் பண்ண முடியாமல் போலீஸ் திணறிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன்ல இதே மாதிரி வீட்டில் தனியாக இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கொலை செய்யப்பட்டது சென்னை மக்கள் கிட்ட மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்ன், இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இதே மாதிரி உள்ள புகுந்து கழுத்து அறுத்து தூக்கில் தொங்க விடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற டிவிஆர் பாக்ஸை திருடிட்டு போயிருது. இந்த கிரைம் சீன்லையும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரியுது ஏற்கனவே நடந்த 2 கொலைக்கும் இப்போ இந்த காவியாவோட கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. அப்போ ஏற்கனவே நம்ம மற்ற கிரைம்ல பார்த்த மாதிரி இந்த நபர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் இதே தான் சொல்றாரு, சார் நான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தேன், எனக்கு நிறைய கிளைண்ட் மீட்டிங் இருந்தது. ஸோ நான் ஃபுல் டே ஆஃபீஸ் ரூமில் தான் இருந்தேன். அப்போ அந்த வேலைக்கார பெண்மணி கால் பண்ண உடனே நான் கிளம்பி வந்தேங்கிறாரு. இப்போ ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஸ்பவுஸ் ஒரு உடலை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. மற்ற 2 கிரைம்லையும் எப்படி ஒரு வேலிடேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரையும் வேலிடேஷன் பண்ணுறாங்க. இவரோட செல்ஃபோன் சிக்னல் வச்சு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களை கேட்கும்போது, சார் அவர் இங்கே தான் இருந்தார், எங்கேயுமே போன மாதிரி தெரியலங்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் அதை டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த அருண் அன்னைக்கு முழு நேரமும் அந்த சைட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இப்போ அருண் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். பிகாஸ் ஏற்கனவே ஒரு சீரியல் கில்லரை தேடிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அந்த கணவர் மேலே போலீஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அது அந்த சீரியல் கில்லர் தான் பண்ணியிருப்பாங்கிறது நல்லாவே தெரியுது. சென்னை மாநகரத்தில் அடுத்தடுத்து இப்படி இண்டிவிஜுவல் ஹவுஸில் தனியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இருக்க அந்த கொலைகாரன் யாரு, அவனோட மோட்டிவ் தான் என்ன, ஒரு கிரைம் சீன்ல ராபரி பண்றா, மற்ற 2 கிரைம் சீன்லையும் என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதே போலீஸால யூகிக்க முடியல. இப்படி தொடர் கொலையை பண்ணிட்டு இருக்க அந்த நபர் யாரு, போலீஸ் அவனை பிடிச்சாங்களா அப்படிங்கிற சென்னை மாநகரத்தையே நடுநடுங்க வச்ச ஒரு வித்தியாசமான சீரியல் கில்லர் கேஸை பத்தி இன்னைக்கு இந்த செகண்ட் எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த 3 கொலையோட அந்த கொலைகாரன் நிப்பாட்டிட்டானா, இல்ல அடுத்தடுத்து என்ன மாதிரி கொலைகள் நடந்தது, இல்ல இதுவரைக்கும் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த தடயங்களை வச்சு போலீஸ் அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 3வது கிரைமும் நடந்ததுக்கு அப்புறம் இது நல்லாவே தெரியுது, ஒரு ஸ்பெசிபிக்கான பெண்களை இவன் செலக்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கானே. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நடந்த 2 கொலைகளையும் அந்த விக்டிமுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரியுது. இப்போ 3ஆவதா ஒரு விக்டிம் உள்ள வந்திருக்காங்க. ஸோ கொலை செய்யப்பட்ட இந்த 3 பெண்களுக்கும் இடையில கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட நம்பிக்கை. இப்போ 3வது காவியாம் உள்ள வந்ததுனால இந்த 3 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது லிங்க் இருக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. ஒரு லிங்கை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டா, இன்ஸ்டாகிராமில் பழக்கமானாங்களா, காலேஜ் ஃப்ரெண்டா, ஸ்கூல் ஃப்ரெண்டா, இல்லை கணவர் மூலமாக பழக்கமானாங்களா, இல்லை ஏதாவது கிளப்பில் மீட் பண்ணாங்களா, கோவிலில் மீட் பண்ணாங்களா. பட் போலீஸ் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இவங்களுக்குள்ள இருக்கிற லிங்கை வந்து எஸ்டாப்ளிஷே பண்ண முடியல. சரி, ஓகே, இப்போ அந்த லிங்கை விட்டுருவோம். இப்போ கொலைகாரனை பற்றியான தடயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு, அதை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. முதல் கிரைம் சீனில் உடைஞ்ச அந்த கண்ணாடி துண்டுகள், அந்த ரத்த கரைகள் மூலமாக கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கு. பட் நம்ம அமெரிக்கா மாதிரி ஊர்லலாம் கோடிஸ்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நோன் கிரிமினல் டேட்டா பேஸோட டிஎன்ஏ எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி வசதிகள் இல்லை. ஸோ அதனால இப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, சந்தேகப்படும்படியா யாராவது வந்தானா அவனோட டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி எவ்வளோ பேரோட டிஎன்ஏ ஒப்பிட்டு பார்த்தோம் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸை வச்சு இவ்வளோதான் லிமிடேஷன், இதுக்கு மேலே போலீஸால எடுத்துட்டு போக முடியல. பட் செகண்ட் அவங்களுக்கு கிடைச்சி பார்த்தீங்களா கிரைம் சீனில், அந்த கிரைம் சீனில் கொலைகாரனோட உள்ளங்கை பிரிண்ட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கதவுல கண்டுபிடிச்சாங்களா. இப்போ நோன் கிரிமினல்ஸோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அதை போய் செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க.
மேபி போலீஸோட அனுமானம் சென்னையை சேர்ந்த ஒரு நபராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவன் ஒரு பாஸ்ட் கிரிமினலாக இருந்தால் எப்படி அவனை பிடிக்க முடியும்னா, ஸோ ஜெயிலில் இருக்கிற அத்தாரிட்டிஸ்ட்டை கொடுத்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக ஷூ பிரிண்ட் ஒன்று கிடைக்கிது 3வது கிரைம் சீனில். ஸோ இந்த ஷூ பிரிண்ட்டை வச்சு கண்டிப்பாக ஒரு கொலைகாரனை ரீச் பண்ண முடியாது. பட் சஸ்பெக்ட்னு ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவன் இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கானா, இந்த மாதிரி பேட்டர்னில் அவன் ஷூ போட்டிருந்தானா அப்படிங்கிறத வச்சு அவனை 3வது கிரைம் சீன்ல லிங்க் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இந்த 3 கிரைம் சீன்ல 2வது கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் உள்ளங்கை பிரிண்ட்டும் தான் போலீஸோட ஒரே நம்பிக்கை. இப்போ இந்த தடயங்கள்ல இருந்து என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த 3 பேரை பத்தியும் பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. இவங்க கணவர் இந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருப்பாரா அப்படிங்கிறத அவங்களால அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியல, எந்த தடயமும் இல்லை. பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, கணவன் மனைவிக்கு நல்ல உறவு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இந்த 3 தம்பதிகளை பற்றி விசாரிக்கிறாங்க. நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது. அதுலேயும் 2வது கொலை செய்யப்பட்ட தீபாங்கிற பெண்மணிக்கும் அவங்க கணவர் ராகவுக்கும் வெளி உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான தம்பதிகள் மாதிரி தெரிஞ்சா கூட இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. தீபா என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வேலை பார்த்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நபர் கிட்ட ஒரு இல்லீகல் அஃபையர் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்க கணவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க கர்ப்பமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவங்க கர்ப்பமாக இருந்திருக்காங்க, அதே டயத்தில் ஒரு நபர் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க இவங்க சோஷியல் ஒர்க்கராக வேலை பண்ணும்போது. இப்போ அவங்க கணவர்கிட்ட ராகவ் கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மனைவிக்கு இருந்த தொடர்பு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அதுவும் எனக்கு தெரியாது, என்னோட மனைவி என்கிட்ட சொல்லவே இல்லை, மேபி இப்போதான் அவங்க கர்ப்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின் முரணா இருக்குது. இந்த கணவர் ராகவ் மேலே மேலும் மேலும் சந்தேகம் அதிகப்படுது. ஸோ மனைவிக்கு ஒரு நபர் கூட தொடர்பு இருக்குது, அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அது கணவருக்கு தெரியாதுங்கிறாரு, இந்த அஃபையரும் தெரியாதுங்கிறாரு. அந்த டயத்தில் அவங்க மனைவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ ராகவ் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஸ்மூத்தான ஒரு உறவு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ 3வது கொலை செய்யப்பட்ட காவியா அண்ட் அருண் அப்படிங்கிற தம்பதிகளை பார்க்குறாங்க. அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவியா ரொம்ப லாவிஷாக செலவழிப்பாங்க. ஷாப்பிங்னு போனால் 2-3 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவர் என்னதான் நல்லா சம்பாரிச்சா கூட இவங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கடுமையான பிரச்சனை இருக்கு. ஸோ ரொம்ப நாளாவே இவங்க ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. பட் அவங்க கணவர் மேலே அதுக்காக நம்ம சந்தேகப்பட முடியாது. எத்தனையோ வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. அதுக்காக ஒரு மனைவியோட மர்மமான மரணத்துக்கு அவங்க கணவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் காவியா அண்ட் அருண் தம்பதிகளுக்கு இடையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் முதல்ல கொலை செய்யப்பட்ட இந்த ஜனனியோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விக்ரம் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜனனியோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். ஸோ இந்த ஜனனியோட அப்பா விக்ரம பிசினஸ்க்கு உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாருங்கிற மாதிரி தான் முதல்ல போலீஸ் கேள்விப்பட்டாங்க. பட் ரொம்ப டீப்பா போகும்போது தான் என்ன தெரியுதுன்னா, இந்த ஜனனி அண்ட் விக்ரமோட காதல்ல அவங்க அப்பாவுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. அதனால ஏன் பிசினஸ்குள்ள நீ வரவே கூடாது, என்னோட பைசால இருந்து சல்லி பைசா உனக்கும் என்னோட பொண்ணுக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா உறுதியா சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, விக்ரமுக்கு அவரோட பிசினஸ் பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி தன்னோட மனைவியை ஜனனியை பல முறை கேட்டிருக்காரு. ஜனனி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே உன்னை கல்யாணம் பண்ணி ஓடி வந்துட்டேன், இப்போ எங்க அப்பா கிட்ட போய் நான் பணம் கேட்டா எங்க அப்பாலாம் தரமாட்டாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னதுனால கணவன் மனைவிக்குள்ள இந்த பணத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது தெரிய வருது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இவங்க குடும்பத்திலையும் நிறையவே பண பிரச்சனை இருந்திருக்கு. ஜென்ரலாக எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மோட்டிவ் போலீஸுக்கு கிளியராக தெரியும், ஓகே. பட் அதே டயத்தில் அந்த சஸ்பெக்டா இவன் இருப்பான் அப்படிங்கிறதும் தெரியும். பட் எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா அவங்களை லிங்க் பண்ண முடியாது. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கணவர் மேலேயும் சந்தேகம் இருக்கு. 3 பேத்துக்கு மனைவி கூட பிரச்சனை இருக்கு. பட் மனைவி கூட பிரச்சனை இருக்க எல்லாரும் தன்னோட மனைவியை கொலை பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரி, இவங்க மேலே சந்தேகப்படும்படியா ஏதாவது ஒரு தடயம் இருக்கான்னு பார்த்தா ஒரு தடயத்தையும் இவங்களால லிங்க் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், கிரைம் சீனில் கிடைச்ச 3 வெவ்வேறு விதமான தடயங்களையும் இந்த 3 கணவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் கூடயும் மேட்ச் ஆகலை. தட் மீன்ஸ் கொலை நடந்தப்போ இவங்க யாருமே அந்த கிரைம் சீனில் இல்லைங்கிறதா தடயம் காட்டுது. சரி, ஓகே, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இதாக இருக்கான்னு பார்த்தா 3 பேருமே அவங்கவுங்க ஒர்க் பிளேஸில் இருந்தாங்கன்னு தெரியுது. ஐ விட்னஸ் யாராவது பார்த்தாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த விதமான ஐ விட்னஸும் இல்லை.
ஸோ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தவிர இவங்களை லிங்க் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் போலீஸால எடுக்க முடியல. ஸோ இப்போ போலீஸ் எதை 100% டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரைம் சீனில் கிடைச்ச 3 தடயங்களை வச்சு தான். ஸோ போலீஸ் இந்த கிரைம் சீனில் கிடைச்ச தடயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, ஃபுட் பிரிண்ட்லேருந்து எதுவும் கிடைக்கல. பட் இந்த டயத்தில் சென்னையில் இருக்கிற பிரிசன், அதாவது புழல் சிறையில் இருக்கிற நோன் கிரிமினல்ஸோட ஃபிங்கர் பிரிண்டோட ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது 2வது கிரைம் சீனில் கிடைச்ச அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கதவுல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு கிரிமினலோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. இது இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய தடயமா பார்க்கப்படுது. உடனே போலீஸ் பயங்கர எக்ஸைட்டடாக யாருப்பா அந்த கிரிமினல் அப்படின்னு பார்த்தா அந்த கிரிமினல் இப்போ ஜெயிலில் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பரோலில் வெளியில் போயிட்டாங்கிறாங்க. இன்னும் போலீஸுக்கு ஒன்றுமே புரியல, யார் அந்த கிரிமினல், அவன் எப்போ பரோலில் போனான் அப்படின்னு பார்த்தா எப்போ இந்த சென்னையில் தொடர் கொலைகள் ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவன் சிறையிலேருந்து பரோலில் வெளியில் போயிருக்கான்னு தெரிய வருது. சரி, அவன் யார், அவனோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்கன்னு அவனை பற்றியான ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறாங்க. அப்படி ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிட்டு வரும்போது அவன் ஏற்கனவே பல கொலைகள் பண்ண குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். அந்த ஆயுள் தண்டனையில் ஜெயிலில் அவன் நன்னடத்தையோடு இருந்த காரணத்துக்காண்டி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி அவனை பரோலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன காரணத்துக்காக இந்த கொலைகளை பண்ணிட்டு ஏற்கனவே ஜெயிலுக்கு வந்தானே அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தாங்கள போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. அவன் என்ன மாதிரி கிரைம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு வந்தானோ அதையும் இப்போ நடந்த கிரைமையும் ஒப்பிட்டு பார்த்தாங்கல்ல, அப்படியே போலீஸ் அசந்து போயிட்டாங்க. சந்தேகமே கிடையாது, நம்ம தேடிட்டு இருக்க தொடர் கொலையாளி இவன் தான். இவன் ஏற்கனவே பக்காவான ஒரு கிரிமினல், பல வருடங்கள் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ பரோலில் வந்திருக்கான், அவன் தான் இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு உறுதியாக தெரியுது. சரி, ஓகே, அவன் ஏற்கனவே கொலை பண்ணி ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த கொலையை பண்ணதுக்கு. பட் பரோலில் வெளியே வந்தவன் சம்பந்தமே இல்லாம இந்த 3 பெண்களை எதுக்காக கொலை பண்ணான், இந்த 3 பெண்களுக்கும் ஜெயிலிருந்து பரோலில் வெளிவந்த அந்த கைதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறதான் போலீஸுக்கு புரியல. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, மேபி இப்போ அந்த பரோலில் வந்த கைதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா இந்த தொடர் கொலைகளுக்கான காரணம் தெரியும்னு இப்போ அந்த கைதி எங்க இருக்கான்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அந்த கைதியை தேடி போகும்போது அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சதா, அவனுக்கும் இந்த 3 கொலைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அப்படி எதுவுமே தொடர்பு இல்லைன்னா எப்படி அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த 2வது கிரைம் சீன்ல வந்துச்சு அப்படிங்கிற பலவித விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.